யார் வந்து நம்ம காலில் விழுறாங்களோ அவங்களுடைய பாவம் எல்லாமே நம்ம யார் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு இருக்கிறோமோ அவங்கக்கிட்ட வந்துடுமாங்க அவங்க பாவம் எல்லாம். இது உண்மையாங்க, எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். என்னென்னா நம்ம வந்து யார் காலில் விழுறோமோ அவங்க விழுறவங்களுடைய பாவம் எல்லாமே அந்த ஆசீர்வாதம் பண்ணுறவங்களுக்கு போயிடுமாங்க. பாதி பாவம் அந்த பாவங்களை துளைக்கிற அளவுக்கு, அந்த பாவத்தை போக்குற ஒரு திறமை அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஏதாவது கோயிலுக்குள்ளலாம் போய் சில பேர் வந்து பாவத்தை வந்து கழிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பாவத்திலேருந்து கழிஞ்சு அவங்க விடுபட்டு வருவாங்க. இல்லைன்னு வச்சிங்களா, என்னை மாதிரி கூமட்டையாக இருந்ததுன்னு வச்சிங்க, ஆசீர்வாதத்தை பண்ணி பாவத்தை நாம் தான் சேர்த்துக்கணுமா. அதனால் வந்து அம்மா அப்பா தொப்புள் கொடி உறவான அம்மா அப்பா கோவில் இந்த இடத்துல மட்டும் நம்ம கீழே விழுந்து வணங்குறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாருக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணால் நமக்கு தான் வந்து அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ஆணவம் கொண்டு எல்லோரும் வந்து என் காலில் தான் விழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் காலில் அவங்க விழ அவங்க பாவங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரும். அதனுடைய பாவங்களை எல்லாம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நாம் வந்து அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு யாரையும் காலில் விழ வச்சுக்காதீங்க, சரிங்களா?